கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார் செய்யலாம் வாங்க. சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகா 3, 2 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுதான் நம்ம சேர்த்துக்கிறேன். இது நான் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க வேண்டியதுதான். இதுமாரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, இது கூட நீங்கள் கட்டி பெருங்காயம் போட தந்தாலும் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு அப்படியே கடைஞ்சிடலாம். அப்புறம் நமக்கு கத்திரிக்காய் 3, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாங்காய் 1, முருங்கைக்காய் 1. நான் வானலில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்க வேண்டியதான். வெங்காயம் இது கண்ணாடி பதம் வந்த அளவுக்கு போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினாலே போதும். மற்ற காயுமே லைட்டாக வதங்கினா போதும். இதில் ரொம்ப ரொம்ப நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்க வேண்டியதான். தக்காளி போட்டுக்க வேண்டியதான். நான் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சேன். அந்த தக்காளியும் நீங்கள் அப்படியே வதக்க வேண்டியதான். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 கத்திரிக்காய் தான் போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் அதையும் கூட சேர்த்து வதக்கிங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து வதக்க வேண்டியதான். அப்போ தான் அந்த முருங்கைக்காய் நல்லா உங்களுக்கு அந்த சாம்பாரோட சாரெலாம் இறங்கி நல்லா வெந்துடும். உங்களுக்கு முருங்கைக்காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் இது கூடயே போட்டு நம்ம முருங்கைக்காவும் சேர்த்து வதக்க வேண்டியதான். இப்போ கத்திரிக்காய் போட்டாச்சு. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காவும் போட்டு வதக்க வேண்டியதான். இது நமக்கு காயெலாம் அரிஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மற்ற காய் கூட போட தேவையில்ல. 3 காய் போட்டாலே போதும். சாம்பார் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், அடிச்சிக்க முடியாது. இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கை போட்டு வதக்க வேண்டியதான். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாங்காய் யூஸ் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மாங்காய் போட தேவையில்ல, கரைஞ்சிடும் மாங்காய். நீங்கள் குண்டு மாங்காய் அது போடுறதா இருந்தால் நீங்கள் இப்போ போட்டுக்கலாம், அது கரையாது. மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இது வீட்டு மிளகாத்தூள், அரைச்ச மிளகாத்தூள். மல்லித்தூள் போடணுன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள். அதை நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம வதக்க வேண்டியதான். இது பச்சை வாசனை போகணும் மிளகாத்தூளில். அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதே மெத்தடில் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள். சாம்பார் பிடிக்கலன்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வைக்கிற மாரி இல்லை, அவங்க மாரிலாம் சொல்ல மாட்டாங்க. இதுமாரி நீங்கள் வச்சு பாருங்கள். நீங்கள் வைக்கிறது தான் சாம்பார்ன்ற இருக்கும். இப்போ ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி அந்த காய் எல்லாமே சேர்த்து வேகணும். நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே பருப்பு கடைஞ்சிக்கலாம். அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம கடைஞ்சி ஊற்றிக்க வேண்டியதுதான். இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாம்பாரை பொறுத்த வரைக்குமே காய் போட்ட சாம்பார் கொஞ்சம் கட்டியாக இருந்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நம்ம ஊற்றிக்க வேண்டியதுதான். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்க வேண்டியதான். ரொம்ப தண்ணி விட வேணாம், கொஞ்சமாக விட்டால் போதும். இது கொதித்து வரக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கட்டியாகும், அதனால தான் நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த மிளகாத்தூள் கொதிச்சிட்டு அப்புறம் தான் நீங்கள் பருப்பு போடணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சேர்த்துட்டு அப்புறம் இப்போ உப்பு போட்டுக்க வேண்டியதான். நான் கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தாராளமாக சால்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போட்டு பழகி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம மற்ற குழம்பு இதோட இந்த ஒரு டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்துட்டு அப்புறமேட்டா நம்ம ஒரு மாங்காய் நல்லா கொதிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம புளி தண்ணி ஊற்றுங்க. முன்னாடியே புளி தண்ணி ஊற்றினீங்கன்னா காயெலாம் முறைச்சிக்கும், அப்படியே வெறப்பான மாரி இருக்கும், நறுக்குன்னு இருக்கும். அது நல்லா அந்த பருப்பு, அந்த மிளகாத்தூள் எல்லாம் கொதிச்சிட்டு அப்புறமேட்டா புளி தண்ணி ஊற்றிட்டு இப்போ மாங்காய் போட்டுக்க வேண்டியதான். மாங்காய் போட்டு இப்போ எல்லாமே நல்லா கொதிக்க வேண்டியதான். மாங்காய் டக்குன்னு வெந்துடும். உங்கள் 2 கொதிச்சாலே போதும். போட்டுட்டு நம்ம அப்படியே நல்லா மூடி வைக்க வேண்டியதான். நல்லா சாம்பார் நல்லா கலராக வரணுன்னா மஞ்சத்தூள் நல்லா கொதித்து முடிச்சிட்டு அப்புறமேட்டா மஞ்சத்தூள் போடுங்க. சாம்பாரோட கலர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்.
லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம பெருங்காயம் தூள் போட்டு நம்ம வந்து இறக்கிட வேண்டியதான். சூப்பரான சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட